ஒரு எலியை தனியா கூண்டுல போட்டு அடைச்சு 2 பாட்டில் தண்ணி வச்சிருந்தாங்க. ஒரு பாட்டில்ல ரெகுலர் தண்ணி இருந்துச்சு, இன்னொரு பாட்டில்ல கொக்கைன் கலந்த தண்ணி இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் எல்லா தடவையும் இந்த எலி இந்த கொக்கைன் கலந்த தண்ணியை தான் குடிச்சிட்டே இருந்துச்சு. குடிச்சு ஓவர் டோஸ் ஆகி சாவர வரைக்கும் இந்த கொக்கைன் கலந்த தண்ணியை தான் அது குடிச்சது. இந்த எலியை வச்சு நடந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல இருந்து நம்ம என்ன நினைப்போம்னா, இந்த எலி செத்ததுக்கான காரணம் அந்த ட்ரக்ஸ் கலந்த தண்ணி. ஆனா உண்மையில அந்த எலி செத்ததுக்கான காரணம் அந்த ட்ரக்ஸ் கிடையாது, அந்த எலி இருந்த கூண்டு. ஏன்னா இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல இந்த எலி தனியா கூண்டுல வேற எதுவுமே பண்றதுக்கு இல்லாம இருந்துச்சு. இதே இந்த எலியை கூண்டுல வச்சு பண்ணாம எலிக்காகவே கட்டப்பட்ட ஒரு பார்க்ல வச்சு பண்ணாங்க. இந்த பார்க் பயங்கர கலர்ஃபுல்லா இந்த எலிகள் விளையாடுறதுக்கு நிறைய விஷயங்களோட இன்னும் நிறைய எலிகளோட இருந்துச்சு. ஆனா அதே சமயத்துல இந்த 2 பாட்டில்ஸுமே இருந்துச்சு. பட் எந்த ஒரு எலியுமே ட்ரக் கலந்த இந்த தண்ணியை தொட கூட கிடையாது. இன்கேஸ் அதை டேஸ்ட் பண்ணி பார்த்திருந்தாலும் திரும்ப அதை டேஸ்ட் பண்ணவே வரல. 100% ட்ரக்ஸ் கன்சியூம் பண்ற எலிகள் 0% ட்ரக்ஸுக்கு போயிருச்சு. இதுல இருந்து நமக்கு தெரிய வருது என்னன்னா, அந்த எலி இருக்கிற இடம் தான் அதோட வாழ்க்கையை டிசைட் பண்ணும். இன்கேஸ் நீங்க ஏதாச்சும் ஒரு அடிக்ஷனுக்குள்ள இருந்தீங்கன்னா உங்க என்விரான்மெண்ட்டை மாத்தி பாருங்க, உங்க வாழ்க்கை